இலக்கியம் ரொம்ப எளிமையானது. நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சங்க இலக்கியம் ரொம்ப கடுமையானது அல்ல. சங்க இலக்கியம் ரொம்ப எளிமையானது. எப்படி எளிமையானதுங்கிறது தான் இப்ப நான் சொல்ல இருக்கேன். ஒரு பாடல் சொல்லிச்சு, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேடு யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே. இது சங்க இலக்கிய பாடல், குறுந்தொகையில வரக்கூடிய பாடல். இது எந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, என் தாயும் உன் தாயும் யார் யாரோ, என் தந்தையும் உன் தந்தையும் எப்படி உறவினர், நானும் நீயும் எப்படி அறிந்தோம், செம்மண்ணில் மழை நீர் போல் நம் அன்பு நெஞ்சங்கள் கலந்து விட்டனவே. நீங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கப்ப இப்ப நீங்க கீழே செம்மண் பதிஞ்சிருக்காங்க, அந்த கொஞ்சம் பக்கத்துல அந்த செம்மண்ல மழை பெஞ்சதுன்னா அந்த நீர் செந்நீர் ஆயிடும். மழை நீர் ரொம்ப தூய்மையா இருக்கும். அந்த செந்நீரை எப்படி செந்நீரை நன்னீரை பிரிக்க முடியாது. அப்படி எப்படி பிரிக்க முடியாதோ அது போல நம்முடைய நெஞ்சம் ரெண்டு கலந்துடுச்சு அப்படின்னு சொல்றதுதான் அந்த குறுந்தொகை பாடல். இதை ஒரு திரைப்பட பாடல்ல எடுத்து கையாண்டாங்க. செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது, சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் இது.